வந்து நம்ம பழகணும், இவங்களோட வந்து தோழமையாக இருக்கணும், அல்லது இவங்களோட வந்து ஒரு செக்ஷுவல் லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த தடவை ஈஸியாக வழிவகுத்து கொடுத்துருவாங்க. டப்புன்னு போய் வலையில் மாட்டிக்குவீங்க. ஆம்பளைகளாக இருந்தாலும் சரி, பொம்பளைகளாக இருந்தாலும் சரி. நெடுநாளைய எண்ணம், விரக்தி, ஆசை நிறைவேறும். குழந்தைகள் நலன், கல்வி மற்றும் திருமண விஷயத்தில் அதிக கவனம் தேவை. குழந்தைகள் நலம், கல்வி மற்றும் திருமண விஷயத்தில் அதிக கவனம் தேவை. தனது புகழ், அந்தஸ்து, கௌரவம் அனைத்திற்கும் பங்கம் ஏற்படும். சிலர் தனது குழந்தைகளை தற்காலிகமாக பிரிய நேரிடும். கணவன் மனைவி உறவு ஒற்றுமை சரியான முறையில் கையாளப்பட வேண்டும். மேலும் விட்டு கொடுத்து போவது நல்லது. யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்தணும். ரிஷபராசி கணவனோ அல்லது மனைவியோ இருந்தாங்க அப்படின்னா, இந்த ரிஷபராசிக்காரங்க அவங்களுடைய இல்லத்துணை அப்படிங்கிறவங்க விட்டு சரண்டர் ஆயிடலாம், அல்லது சாமி கும்பிட்டு வெளியே போயிடலாம். ரொம்ப பேசாமல் வீட்டில் சண்டை வந்தோடனே வெளியே போகிறவங்க ரொம்ப பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் பெரியவங்களாம். அதனால் வந்து அந்த சண்டை வரும்பொழுது ரிஷபராசிக்காரங்க ஒதுங்கி வெளியே போயிடுறது நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இங்கே வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசியெல்லாம் கிடையாது. நீ மரியாதை கொடுத்தா நான் மரியாதை கொடுப்பேன்னு இந்த 75 நாள் பேசுனீங்க அப்படின்னா என்ன பண்ணும்? அப்போ நேராக வந்து நீதிமன்றம் தான் போகக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கெல்லாம் கொண்டு வந்து விட்டுரும். அதனால் வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசியெல்லாம் இங்கே எடுக்காதீங்க, அதை விட்டு கொடுத்துருங்க. நடப்பு பொருளாதாரம் வந்து கணிசமான நிலையில் பெயர் களங்கம் உண்டு. இந்த பொருளாதாரத்திலே கடன் வாங்குறது, மற்றவங்களுக்கு ஜாமீன் போடுறது, நம்ம தேவையில்லாத செலவுகளை பண்ணுறது, இது மாதிரியான அமைப்புகளிலே வந்து நமக்கு வந்து அதுலேயே ஒரு பெயர் களங்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இது யாவுமே மே மாதம் முடிய வரைக்கும் தான். இதில் வந்து அதிக நாள் அந்த பக்கமாக கிடையாது. இதை வந்து தெளிவாக நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இதில் வந்து நமக்கு என்ன அப்படின்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு, வியாழக்கிழமை குருஷேத்திரம் எங்கேயாவது பக்கத்தில் இருந்தால், இதில் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு செல்லுபடியாகாது. நீங்கள் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய வழிபாட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். வியாழக்கிழமை வரும் நீங்கள் அந்த வழிபாடை நீங்கள் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமாக அமையும் அப்படின்றது ரிஷபராசி நேயர்கள். அடுத்த மிதுனம், குடும்ப ஒற்றுமை கண்டிப்பாக குறையும். அதே மாதிரி வந்து விரைய செலவு அதிகம். அதை சுப செலவாக மாற்றிக்கொள்ளும் தன்மை வந்து அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா அது நன்மை. விரயம் வந்து அதிகமாகும், அதை சுப செலவாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா தப்பிச்சுக்கலாம். நம்ம காசு நம்ம கையை விட்டு போகாது. எதிர்பாராத மருத்துவம் மற்றும் இரத்த இழப்பில் செலவினங்கள் கட்டுக்குள் நில்லாது. வீடு, வண்டி, வாகனம், பழுது மற்றும்